காலு கொலுசுதானே மனசு கண்டாக்க நானும் ஒரு தினசு என்ன கண்ட இறங்கதானே வேணும் ஏய் என்ன அழக பதிஞ்சு தர வேணும் ஆடு போலி ஆடாத ஆட்டம் தானே மார்போடு நீ அணைக்கவா உன்னோட சேராத பொண்ணு தானே மண்ணோட போகும் முன்னே வா தொட்டு பாரு என்ன இந்த தோக மயில் பொண்ண ஆட்டம் போடு என்ன இங்க நோட்டம் விடு கண்ணு குதிரை ஜாதி பொண்ணு நானு டாப் டக்கரு ஃபிகர் நானு என்ன வந்து விரட்டி ஓட்டு மாமா சுடான சுந்தரி ஆடுறேனே நானும் வெக்கப்பட்டு கட்டி அணைக்க வேணும் என்ன கண்டு எகுற தானே நீயும் பக்கம் வந்து நிக்கிறேனே நானும் ராத்திரி குளிராக நான் இருக்கேன் காத்திருக்க வைக்குதடா மாமா முந்திரி பருப்பாக சுவை தருவேன் மொத்தம் கொடுக்க ஓடி வா தொட்டு பாரு என்ன இந்த தோக மயில் பொண்ண ஆட்டம் போடு என்ன இங்க நோட்டம் விடு கண்ணு குதிரை ஜாதி பொண்ணு நானு டாப் டக்கரு ஃபிகர் நானு என்ன வந்து விரட்டி ஓட்டு மாமா குத்தாட்ட குமரி நானு வஞ்சமில்ல பொண்ணு நானு என்ன தாரையே தக்க மாமா தொட்டு பாரு என்ன இந்த தோக மயில் பொண்ண ஆட்டம் போடு என்ன இங்க நோட்டம் விடு கண்ணு குதிரை ஜாதி பொண்ணு நானு டாப் டக்கரு ஃபிகர் நானு என்ன வந்து விரட்டி ஓட்டு மாமா குத்தாட்ட குமரி நானு வஞ்சமில்ல பொண்ணு நானு என்ன தாரையே தக்க மாமா கைய நல்லா அமுத்துறா. டேய் வாடா வா மாப்ள இதத்தானே எதிர்பார்த்தா. இப்பிலிய கம்மியா போறான்னு எத்தனை தடவை சொல்றது? என் ஆளுங்களை அடிச்சப்பவே தெரியும்டா. ஒயின் ஷாப்ல வச்சு நீதான் அடிச்சிருப்பேன்னு. இந்த கோரையன் கணக்கு தப்பாதுடா. உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கழுத பசங்களுக்காக என்னை தேடி வருவேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து மாட்டுவேன்னு யாருக்கு தெரியும்? என் கணக்கு எப்பவுமே சரியாதான்டா இருக்கும். சரி, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட. உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை? கழுதைய ஓட்டிட்டு வர சொன்னது நான் தான். கழுத மேல வாங்கின பணத்தை வட்டியோட கட்டிட்டு கழுதைய ஓட்டிட்டு போ. அப்படி இல்லையா என் சாராய கடையில வேலை செஞ்சு கணக்கை முடிச்சுட்டு ஓட்டிட்டு போ. என்னடா நான் சொல்றது? Hey!
பின்னாடி 2 பேர் பறந்து வராங்க. 2 இருக்குல்ல. வாங்க சார். ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அடிமையா வாழ்ந்த கூட்டத்தை கடவுளா காக்க வந்த சத்யராஜ் கோவத்தை அடக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டினான். ஒரு சமயத்துல கோரையன்ட்ட கடன் பட்டிருந்த சைனா பெரியவர் அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியல. அந்த வெறியில கோரையன் அவரோட கழுதைகளை காட்டுத்தோப்புக்கு ஓட்டிட்டு போயிட்டான். அதை கேள்விப்பட்டு பெரியவரை கூட்டிக்கிட்டு கழுதைகளை மீட்க போன சத்யராஜுக்கு காட்டுத்தோப்புல கோரையன் கள்ளச்சாராயம் காய்ச்சறது தெரிஞ்சிருச்சு. கோரையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். கோரையன் என்னைக்கு திரும்பி வந்தாலும் சத்யராஜ பழி வாங்கிடுவான்னு தெரிஞ்சு நம்பியாரும் அவங்க அக்கா சிவகாமியும் சத்யராஜ கூட்டிக்கிட்டு கிராமத்தை விட்டே போயிட்டாங்க. வாயில்லா ஜீவராசிகளை வச்சு பொழப்பு நடத்தின மீதி அத்தனை பேரும் கோரையனுக்கு பயந்து போய் அவங்களும் கிராமத்தை விட்டே காலி பண்ணி நம்பியாரும் சத்யராஜும் இருக்கிற இடத்துக்கே போயிட்டதா சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அக்யூஸ்ட் இடுமனை விசாரிச்சாதான் தெரியும். ஹலோ, ரைட்டரா பேசுறீங்க? ஓகேங்க ஓகேங்க, தகவல் கொடுத்துட்றேங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இடுமன் அக்யூஸ்ட் சரியாயிடலாமா சார்? டாக்டரை நீங்க இமிடியேட்டா மீட் பண்ணணுமாமா?
போறேன் எங்கடா? மீதி 2 பேர் எங்கடா? காட்டு தோப்புல என்ன நடந்துச்சு சொல்றா? சொல்ல மாட்ட? அடியா? சார் சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். சொல்லு சார். யார் யாரை எரிச்சிங்க? சொல்றேன் சார். நான் கோரையன், தாண்டவன், நடையன் எல்லாரும் காட்டு தோப்புல கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் சார். அப்பதான் நம்பியாரும் சத்யராஜும் வந்தாங்க.